ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? இப்போ தமிழகத்தில் முதல்வர் தேர்தலுக்கு ஃபைனல் கட்ட தேர்தல் களம் வந்து பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் யார் முதல்வராக வரப்போகிறாங்க, யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டிபேட்டும் வந்து நிறைய பேர் இன்னேரத்துக்கு வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு கணிச்சு வச்சுருப்பாங்க. அண்ட் இதில் இந்த வீடியோவோட ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சர்ப்ரைசிங்காக அமெரிக்காலையும் சரி அண்ட் இப்போ இந்தியாவிலையும் அண்ட் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்ட் வந்து பாப்புலர் ஆகிட்டு வருது. அண்ட் அந்த ட்ரெண்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சர்ப்ரைசிங்காக வின் பண்ணியிருக்காங்க. ஃபேமஸ் எக்ஸாம்பிள் இங்கே அமெரிக்காவிலையும் சில எலெக்ஷன்ஸை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்தியாவில் வந்து அது வின் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது என்ன ட்ரெண்டு அண்ட் அதை வச்சு இப்போது தமிழகத்தில் அது எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இந்த தேர்தலையும் பிரச்சாரத்தையும் நம்ம வந்து பிரிக்க முடியாது. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஊராக போயிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இல்லைனா வந்து ஒரு மாநாடு நடக்கும், அதில் போயிட்டு வந்து பிரச்சாரத்தை கேட்க முடியும். டேரெக்டாக அந்த பாலிட்டிஷியனோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து யூடியூப்பில் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நான் இப்போ சொன்ன இந்த சர்ப்ரைசிங் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் பிரச்சாரம் தான். உடனே வந்து இது தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடியும் போதும் இதே மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்போம். யூடியூப் பிரச்சாரமா அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்ட். ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் நார்மலாக வந்து ஒரு மேடை ஏறி அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுற மாதிரி யூடியூப்பில் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது வந்து ஒழுங்காக நிற்காது. ஆனால் யூடியூப்லேயே இல்லை சோஷியல் மீடியா எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே வந்து பிரச்சாரம் மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு பாட்காஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு பிரச்சாரம் இல்லாத ஒரு பிரச்சாரம் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லலாம். அந்த மாதிரி தான் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சரி பாலிட்டிஷியன்ஸும் சரி இதை கரெக்டாக வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அது சர்ப்ரைசிங்காக நல்லாவே ஒர்க்கும் ஆகுது. அதுக்கு பக்கபலமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ். இங்கே இன்ஃப்ளூயன்சர்ஸோட ரோலை நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சரோட ரோல் வந்து இங்கே டாப் நாச் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு ரீசன்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நியூயார்க் மேயர் எலெக்ஷனில் ஜோரான் மம்தானி வந்து வின் பண்ணார். அவர் வந்து 34 வயசு தான். அண்ட் நியூயார்க் மேயர் எலெக்ஷன் ஹிஸ்ட்ரியிலேயே யங்கஸ்ட் மெம்பர் டு பி எலெக்டட் அப்படின்னா அவர் தான். அண்ட் அவர் வின் பண்ணும்போது நம்ம வந்து அவர் எப்படி வின் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு கிளிப் நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்காஸ்ட்க்கும் போயிட்டு நியூயார்க்கில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சரை விடலை அண்ட் ஒரு பாப்புலரான ஸ்பாட்டை விடலை. எல்லா இடத்துக்கும் அந்தந்த டீம்லேயே போயிட்டு அவர் வந்து ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் தான் அந்த கான்டென்ட். அந்த ஒவ்வொரு கான்டென்ட்லையும் ஏதோ ஒரு மெசேஜ். ஸோ இந்த மாதிரி ஜென்சி சோஷியல் மீடியா ஸ்டைலில் கேம்பெயின் பண்ணதுனால 10 பாயிண்ட் லீடில் வின் பண்ணி ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து படைச்சிட்டார். இப்போ ஜோரான் மம்தானி இருக்கட்டும். அண்ட் இதில் இன்னொரு சர்ப்ரைசிங்கான எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். எஸ், அவர் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் அட்டன் பண்ணாத பாட்காஸ்ட்டே கிடையாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாட்காஸ்ட்லாம் அவர் வந்து உட்காந்துருக்காரு, அட்டன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதில் ஒரு ஃபேமஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு வாட்டி பேசும்போது அவர் வந்து இங்கே யூஎஸ்ஏல படிக்க வராங்க இல்லையா F1 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து அவங்க படிப்பு முடிக்கும் போதே டிப்ளமா கொடுக்கும்போது அவங்க கூடவே வந்து க்ரீன் கார்டும் வந்து கொடுத்தா தான் நல்லது, ஏன்னா அவங்க இந்த நாட்டுக்கு பெரிய ரிசோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் அவர் வந்து சொல்லியிருந்தார். அப்போ வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு கிளிப் நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. அந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசும்போது இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் MS படிக்கிறதுக்கு அமெரிக்காக்குள்ள வராங்க இல்லையா, அவங்க கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு க்ரீன் கார்டு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இந்த F1 ஸ்டூடெண்ட் படிக்கிற மத்தியில் வந்து ஆஹா நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணி பிரசிடென்ட் ட்ரம்ப்பே பேசுகிறாரு அப்படின்ட்டு ஒரு கும்பலும், இன்னொரு கும்பல் வந்து இல்லைப்பா அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, பிரசிடென்ட் ட்ரம்ப் நினச்சாலும் அவங்க கூட இருக்கவங்க விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு கும்பலும் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இது பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலிசிஸ் வந்து அப்படியே பரவ ஆரம்பிக்கும். சரி ஏதோ பண்ணுறாங்கப்பா அப்படின்னு மாதிரி பரவ ஆரம்பிக்கும். மக்கள் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு சர்ப்ரைசிங்காக கேம்பெயினோட கோர் மெசேஜ் என்னவோ அது வந்து ஆடியன்ஸ்குள்ளே தானாகவே வந்து ஊடுருவி பரவ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரசிடென்ட் ட்ரம்ப் வின் பண்ணதுக்கு இந்த மாதிரி பாட்காஸ்ட் அட்டன் பண்ணதும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து இது காரணம் அப்படின்னு அந்த நேரத்தில் பெருசாக பேசப்பட்டுச்சு. சோஷியல் மீடியா கேம்பெயினை யூஸ் பண்ணதுனால தான் இவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் வின் பண்ணவங்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆப்பனண்ட்டை விட இவங்க இந்த சோஷியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் இங்கே தெளிவாக தெரிஞ்சுது. பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, மாநாடுல நடக்கும்போது அந்த கோர் பேஸ் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, தொண்டர்கள், அவங்க வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது தவிர்த்து மற்றது எல்லாருமே பாலிடிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் ஆனால் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து மாநாடு போய் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஸ்னிப்பெட்டை மட்டும் நியூஸ் மீடியாக்கள்லையோ இல்லை சோஷியல் மீடியாவில் இல்லை இந்த நியூஸில் பார்த்துட்டு அவங்க வந்து தெரிஞ்சுட்டு அப்படியே வந்து பேசிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த 2 கட்ட மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பேஸ் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க வந்து லாயலாக இருப்பாங்க. அந்த எந்த பார்ட்டிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டிக்கு அவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க. இங்கே ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா, இந்த
நார்மலாக அரசியலில் அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் பட் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூஸ் மீடியாக்களில் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு அவங்க வந்து இப்படி பேசியிருக்காங்களாமா, இந்த மாதிரி அவங்க பண்ண போகிறாங்களாமான்னு சொல்லிட்டு அவங்க காலீக்ஸ் கிட்டேயோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ பேசி யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு அவங்க நார்மலாக ஒரு சின்ன சர்க்கிளில் பேசி அதை வந்து ஒரு டிபேட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து இந்த மக்கள். ஒரு அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தவங்க வந்து மாநாடு மாதிரி அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட அந்த பாலிட்டிஷியன் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். அவங்க பேசுறது, அவங்க ஃபீல், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி ஒரு கோர்வையாக அவங்க மனசில் இருக்கிறத இப்படி தான் பண்ண போகிறோம், இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து மாற்றம் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு அந்த மக்கள்கிட்ட டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ மாநாடு அட்டன் பண்ணும்போது அவங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நாம சப்போர்ட் பண்ணுறோமோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்கிற விஷயத்தை நம்ம வந்து அப்படியே உள்வாங்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இது அந்த தொண்டர்களுக்கும் ஹெல்ப் பண்ணும், அந்த அரசியல்வாதிக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆனால் இப்போது அந்த அடுத்த கட்ட மக்கள் சொன்ன இல்லையா, முதல்ல இந்த நார்மலாக வந்து அந்த அளவுக்கு அரசியலில் ஈடுபாடு இல்லாதவங்க ஆஃபீஸ்க்கு டெய்லி போயிட்டு வராங்க, ஆனால் அவங்க காலீக்ஸ்குள்ளேயோ இல்லை வந்து குடும்பத்துக்குள்ளேயோ அரசியல் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி கவர்றது அப்படின்னும் போது தான் இந்த இடத்துல தான் இந்த யூடியூப் பிரச்சாரம் வந்து பிக்சரில் வருது. அண்ட் இந்த குரூப் ஆஃப் மக்களை டார்கெட் பண்ணுறதுக்கு பிரச்சாரம் மாதிரி கொண்டு வந்தால் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்டர்வியூ மாதிரியோ இல்லை ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இதை வந்து கொண்டு வராங்க. அண்ட் இது வந்து சர்ப்ரைசிங்காக நிறைய லெவலில் கனெக்டும் ஆகுது, ஒர்க்கும் ஆகுது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்டு ஒரு உரையாடல் மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அவர் வந்து வச்சிருந்தார். ஸோ இது வந்து சும்மா வச்சது இல்லை. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேற யாரும் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியாது, அதனால் நானே என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அரசியல் எனக்கு சுத்தமாக ஈடுபாடு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நான் வந்து பெருசாக அரசியல் வந்து பார்க்க மாட்டேங்கிறேன், அதெல்லாம் வந்து எதுவாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அப்படின்னா, ஆனால் இன்ஃப்ளூயன்சஸில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். என்ன மாதிரி நிறைய மக்கள் இங்கே இருக்கிறாங்க, நிறைய கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து தமிழக முதல்வர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னும் போது என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வரும். என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரே இடத்துல ஒன்றா இருக்காங்களே, இவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் வந்து பார்க்க வரும்போது அந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணார் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டேரெக்டாக வந்து என் காதுக்கு வரும், கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நான் இங்கே யூடியூப் பிரச்சாரம் அப்படின்னு சொல்ல வரேன். இதுல ஒரு தப்பும் இல்லை. அந்தந்த கட்சிக்காரங்க அவங்க பார்ட்டியில் அவங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற அந்த அறிக்கையை ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க குறிப்பாக இருக்கணுன்றது கரெக்ட். அண்ட் அதை வந்து யூடியூப் ஹெல்ப் பண்ணுது, இல்லை யூடியூப்ல பர்டிகுலராக யூடியூப் இல்லை, இந்த சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு நோட்டபிளான பாயிண்ட். அண்ட் இதை வந்து கரெக்டாக எந்த டீம் நல்லா யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மற்ற கட்சிகளை விட அவங்களோட மெசேஜ் மக்களிடையே இன்னும் நல்லா போய் சேரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரி, இது ஏன் ஆக்சுவலாக வந்து சர்ப்ரைசிங்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது என்னோட ஒரு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பொசிஷன் அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிலிம் ஸ்டார்ஸுக்கு இல்லாத ஒரு ரெகக்னிஷன் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா ஃபிலிம் ஸ்டார்ஸ் வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு படி மேலே அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு பார்ப்பாங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸை எப்படி இருந்தாலும் ஒரு 7-8 இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7-8 பேரையும் வந்து தான் வீட்டு பிள்ளையாக தான் வந்து முக்கால்வாசி பேர் பார்ப்பாங்க. அண்ட் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு டேரெக்டாக கனெக்ட் ஆகும். அதனால் இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாரு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆராயிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகுனா அந்த மக்களிடையே கரெக்டாக வந்து போய் சேர்றதுக்கு அது வந்து வழிவகுக்கும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் மற்ற மெத்தட்ஸை கம்பேர் பண்ணையில் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. இந்த சோஷியல் மீடியா பிரச்சாரம் வந்து அந்தந்த கட்சிகள் அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மெசேஜை பாஸ் பண்ணணுமோ அவங்க வந்து எஃபெக்டிவாக பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளை விட இந்த கட்சி ரொம்ப சூப்பராக பண்ணாங்கப்பா, இது வந்து வித்தியாசமாக பண்ணாங்க அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அதோட நீங்கள் இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்து கணிப்பையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக எலெக்ஷன் டே அப்போ போயிட்டு ஓட்டு போட மட்டும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் சொன்ன அரசியல் கட்சிகள் பேர் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோ பர்பஸாக சொன்னேனே தவிர அதை வந்து சப்போர்ட் பண்ணுறனோ இல்லை எதிர்க்கிறனோ அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஸோ இதை வந்து நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த சோஷியல் மீடியா பிரச்சாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நான் மேலே சொன்ன பாயிண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது வந்து மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை இந்த பாயிண்ட் வந்து வேறு மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்னாலோ தாராளமாக உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சப்ஸ்கிரைப்.